ஸோ நார்மலாக நம்ம அதான் மற்ற வேரியபிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம், லெட்டு வேறு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது அது பார்த்துருப்போம். பட் அந்த டைமில் வந்து நம்ம அந்த கம்பேரிசன் வச்சு பார்த்துருக்க மாட்டோம், லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வரும்போது ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லோக்கல் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் வெளியே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து குளோபல் வேரியபிள்னு யூஸ் சொல்லுவோம். ஸோ குளோபல் வேரியபிள்னாலே அந்த நேம்லேயே தெரியுது, ஸோ குளோபலாக அது வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதோட மீனிங். ஸோ லோக்கல் வேரியபிள்ன்றது லோக்கலாக தான் இருக்கும், ஸோ எல்லா இடத்துலையுமே அது அவைலபிளாக இருக்காது. ஸோ அப்படின்றப்போ ஸோ அந்த குளோபல், நான் அதனால தான் முன்னாடி ஒருத்தர் சொன்னேன், நம்1 நம்2 வந்து நம்ம ஈவன் தான் உள்ள கொடுக்கறனாலுமே அது அக்சஸ் ஆச்சு. ஏன் அக்சஸ் ஆச்சுன்னா அது குளோபலாக இருந்துச்சு. ஸோ அதனால ஈவன் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கும்போதுமே அது ஈவன் ஒன்று லோக்கல் வேரியபிளும் அதை அக்சஸ் பண்ணிக்கும். ஸோ குளோபலாக ஏதாச்சும் இருந்துச்சு, இங்கே நம்1 நம்2 குளோபலாக இருந்துச்சா, ஸோ அதை நான் இப்போ இதுக்குள்ளே நான் கொடுத்தேன் ஏதோ பிரிண்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் லாக் போட்டு நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே, இப்போ நான் குளோபலில் நான் ஏதோ ஒரு லெட்டு ஏசிக்குள்ள 10 கொடுத்தாலுமே, இப்போ நான் இதுக்குள்ளே ஏ வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ நம்1 நம்2ன்றது லோக்கல் வேரியபிள். அண்ட் வந்து இப்போ இந்த லெட்டு சம்திங் ஏதோ லெட், இப்போ இதுக்குள்ளே வந்து லெட்டு சம்திங் பி ஈக்குவல் டு 10 போட்டால் இதுவுமே வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ லோக்கல் வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது இந்த ரெண்டு ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிறது வந்து சாரி இந்த லெட்டு வந்து லோக்கல் வேரியபிள். குளோபல் வேரியபிள்ன்றது இங்கே இருக்கிறது எல்லாமே குளோபல் வேரியபிள். ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா லோக்கல் வேரியபிள் என்னால் அக்சஸ் பண்ண முடியும், குளோபல் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ லோக்கலாக இதையும் அக்சஸ் பண்ணேன், நான் நினச்சா இதையுமே அக்சஸ் பண்ணேன். ஸோ அப்படின்றது தான் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன், லெட் ஏ ஈக்குவல் டு 10 இங்கே போட்டிருக்கேன். கன்சோல் லைக் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் கால் பண்ணுறேன். அது வந்து ஓகே, ஸோ அது வந்து ஏ போட்டோன்னே ஏல வந்து 10 இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ஏல இருக்க 10 வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இந்த அடிஷன் பண்ணுது, 10 30 ப்ளஸ் இங்கே பாஸ் பண்ணுறோம்ல, 30 ப்ளஸ் 10 வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணிட்டு போனோன்னே இந்த இடத்துல அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த 40 வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதனால இங்கே வந்து அக்சஸ் பண்ணும். பட் ஆனால் இப்போ இங்கே வந்து நான் ஏதோ லெட் பிசி கொண்டு 10ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ நான் இதை வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து இது வந்து குளோபல், இந்த இடம் வந்து குளோபல் இடம். ஸோ இந்த இடம் அண்ட் இதுக்கு கீழே இருக்க இடம், அந்த ஃபங்க்ஷனை விட்டு மற்ற வெளியே இருக்க இடம் எல்லாமே எனக்கு குளோபல் ஸ்கோப்னு சொல்லலாம். ஸோ குளோபல் ஸ்கோப்னு வந்து அதுதான். ஸோ இது வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து கன்சோல் லாக்ல போயிட்டு இந்த பியை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து அன்காட் ரெஃபரன்ஸ் எரர் பி இஸ் நாட் டிஃபைன். பி வந்து டிஃபைனே பண்ணல. ஏன் அப்படின்னா எங்களோட இடத்துல வந்து பின்ற ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து தனி, இது ஃபங்க்ஷன் வந்து தனி. ஸோ எங்களோட இடத்துல வந்து பின்ற ஒரு எங்களோட ஸ்கோப்ல வந்து பின்னு ஒன்று கிடையாது, இது வந்து வேற ஏதோ ஸ்கோப்ல இருக்கு. எந்த ஸ்கோப்ல இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப்ல இருக்கு. இந்த ஸ்கோப்ல, ஸோ அந்த குளோபல் ஸ்கோப்ல இது கிடையாது. அதனால வந்து பின்ற ஒன்று டிஃபைனே பண்ண எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே வந்து இது அக்செப்ட். பட் ஆனால் வெளியே இருந்து நம்ம உள்ள கால் பண்ணுவோம், இங்கே வந்து அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் லைக் ஒரு பேரண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாமே. சைல்டுல இருக்கிறது வந்து பேரண்ட்டுக்கு தெரியாது, பட் ஆனால் பேரண்ட் இது குளோபல்ன்றது பேரண்ட் மாதிரி, லைக் இமேஜின் வந்து பேரண்ட் மாதிரி இமேஜின் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து குளோபல் அண்ட் இது லோக்கல் வேரியபிள். அண்ட் இதில் நான் சொன்ன இந்த கம்பேரிசன் தான். ஒன்று வந்து நம்ம வந்து ப்ராக்கெட் இதுக்குள்ளே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வேரியபிள்ஸ் நம்ம பாஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து இதில் இன்னொன்று யூஸ் பண்ணலாம்னா டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து என்னன்னா இப்போ நம்1 நம்2 இருக்கு இல்லையா, இப்போ நான் இன்கேஸ் வந்து இப்போ நான் நம்2 வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும், சரி இதெல்லாம் நான் இதுதான் சும்மா போட்டதா, ஓகே ஓகே. இன்கேஸ் வந்து இப்போ நான் வந்து நம்2 வந்து போல் அப்படி என்ன பண்ணால் நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் நாட் அ நம்பர்னா முன்னாடி சொன்னேன், இப்போ நம்1 இருக்க இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்1 இருக்க இடத்துல என்ன இருக்கும்னா 10, இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இது எடுத்துறோம், இங்கே வந்து 13 கொடுத்துருவோம். ஸோ அதனால நம்1க்கு வந்து 30 அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்2க்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கன்சோல் லாக் போடுறோம். நம்2க்கு அன்டிஃபைன் அப்படின்னு இருக்கும். ஸோ நல்ல அன்டிஃபைன் அதெல்லாம் பற்றி நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது நம்ம டீட்டெயிலாக போகும். இப்போதைக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அன்டிஃபைன் அப்படின்னா இப்போதைக்கு அந்த இடத்துல வந்து வேல்யூ இல்லை, ஓகேவா. ஸோ அப்படின்றப்போ இந்த 30 ப்ளஸ் அன்டிஃபைன் அப்படின்றது லைக் எப்படி சொல்கிறது, அது வந்து இப்போ 2 நம்பர் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ 2 நம்பர், இது வந்து நம்பர் இல்லாத ஒரு வேல்யூனால அது நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. சம்திங் 30 ப்ளஸ் அன்டிஃபைன் நாட் அ நம்பர். ஸோ இந்த மாதிரி கேஸில் நம்ம இந்த மாதிரி ஆகக்கூடாதுல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்பர் கொடுத்துச்சுன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்பர் போட்டுச்சுன்னா 30 ப்ளஸ் 10 வந்து ஓகே நம்ம 40 வந்துடும். நம்பர் இல்லைனா நீயாவே ஒரு நம்பர் எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நானாவே ஒரு நம்பர் ஒரு 45 அப்படின்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு 45னா இப்போ நான் வந்து நம்பரே கொடுக்கல. ஸோ 45 கொடுக்கும் 75. ஸோ அப்போ என்னன்னா இங்கே நம்1 இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு வந்து அசைன் ஆகணும். செகண்ட் வேல்யூன்னு ஒன்று நான் இன்கேஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா ஈக்குவல் நம்2 ஈக்குவல் டு 45 கொடுத்துருக்கலாம், இதை வந்து எடுத்துக்கும். இல்லை நான் ஒரு வேளை வந்து நான் இப்போ பாஸ் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்2 இருக்கு இல்லையா, இந்த நம்2 வந்து இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணும்போதுனா இப்போ வந்து நான் என்ன இருக்கோ அது 40.
ஸோ பிகாஸ் 30 + 40. ஸோ இதுக்கு தான் வந்து ஹை ப்ரியாரிட்டி இருக்கும். இப்போ வந்து அந்த ஈக்குவல் டு 40 வந்து அது ரிமூவ் பண்ணிடும். இப்போ வந்து num2 இருக்க இடத்துல வந்து 10 வந்து ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கான வேல்யூ தான் சேம். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்குது வந்து இது வந்து நார்மல் பேராமீட்டர். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு பேர் டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 30 டிஃபால்ட்டாக இருக்கும், 45 தான் டிஃபால்ட்டாக வந்து கொடுக்குது. ஸோ அதனால டிஃபால்ட் பேராமீட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபங்க்ஷனில் பேசிக்காக வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் வந்து நான் சில இதில் வந்து முன்னாடி நம்ம பேசிக்ஸ்லாம் சில இது வந்து நம்ம கவர் பண்ணாமல் இருக்கோம். அது வந்து என்னன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ஆக்சுவலி ஒன்று பார்த்துருக்கோம்ல, அண்ட் ஆர். மேபி இல்லை அதுலேயே கூட அதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுலேயே கூட எழுதுறேன். எங்கெல்லாம் விட்டேன்னு தெரியல. இஃபெல் இதெல்லாம் எழுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஃப் எல்ஸ் எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ அண்ட் ஆர், ஸோ அதில் தானே பார்த்தோம். ஓகே, நான் இதுலேயே கூட அந்த ரிமைனிங் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ அந்த ஆர் இது வந்து ஆரா. ஓகே, யூனோ இட்ஸ் ஆர். ஸோ இது வந்து அண்டு அதுக்கப்புறம் வந்து நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் இருக்கு. நம்ம அதுக்கு அடுத்து இந்த ஆர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ அண்ட் வந்து ரெண்டு கண்டிஷனும் சேமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏதாச்சும் சேமா ஓகே கான்செப்ட் பார்ப்போம். ஏதாச்சும் அதுக்கு ஏதாச்சும் வருமா, ஏதாச்சும் சினாரியோ அண்ட் வர மாதிரி. வந்து என்ன போனோம். ஓகே ஓகே இப்போ என்னன்னா ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு லெட்டு நம்பர்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 10 இருக்கா. ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா ஓகே இதில் வந்து எனக்கு ஒரு நம்பர் இருக்கணும். பட் நான் அந்த நம்பர் முன்னாடி இருக்கோ. நம்பர்ன்றதும் இருக்கா. ஓகே நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு நான் என்ன சொன்னால் ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் எனக்கு வந்து கிரேட்டர் தென் இல்லை ஓகே டிவிசிபிள் பை 2ஆகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ். ஸோ இதுக்கு எப்படி இஃப் கண்டிஷன் எழுதும், ஏதாச்சும் ஐடியா? நம்பர் 2. ஓகே நம்பர் 2 greater than 0. ஸோ அதே சஜஸ்ட் பண்ணிச்சு. ஸோ கிரேட்டர் தென் 0. அதுக்கப்புறம் வந்து இங்கே அண்ட் போட்டு நம்பர் 2 %2. ஏன்னா இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது அந்த ஈவன் நம்பருக்கான லாஜிக்கு. இது வந்து அந்த பாசிட்டிவ் நம்பருக்கான லாஜிக். ஸோ 0 நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதனால ஈக்குவல் டு வந்து இங்கே போடலை, வெறும் கிரேட்டர் தென் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ ரெண்டுமே ட்ரூ ஆனால் மட்டும்தான் வந்து இது வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணும். கன்சிடர் இது வந்து பாசிட்டிவ் அண்ட் ஈவன் நம்பர், இல்லைனா வந்து நெகட்டிவ். ஓகே number 2 is negative. இது வந்து பாசிட்டிவ் பட் ஆனால் வந்து நெகட்டிவ். பாசிட்டிவானு கூட சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, இட் மே பி பாசிட்டிவ். ஓகே ஏன்னா இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸாக இருந்தால் கூட இது பாசிட்டிவ் நெகட்டிவ் வராதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து மைனஸ் போடுறேன். ஸோ ஆக்சுவலி இங்கே சஜஸ்ட் பண்ணதே வந்து தப்பாக சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த -10 இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஆட் நம்பர்னு சொல்லிடுச்சு. பிகாஸ் -10 பாசிட்டிவ் கிடையாது. ஸோ அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் எழுதலாம். ஸோ வேற ஏதாவது கண்டிஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஒன்று வந்து இதில் வந்து என்ன பண்ணோம்னா ஓகே நம்பர் வந்து எனக்கு வந்து நெகட்டிவாக நான் செக் பண்ணுறேன். ஓகே நெகட்டிவாக இருக்கணும். ஆனால் வந்து எனக்கு வந்து less than 0. லெஸ் தேன் 0 போட்டோம். நம்ம வந்து டிவைட் வந்து எதாவது பண்ணிக்கலாம். and number %3 வந்து வச்சுக்கலாம். சும்மா
3 டேபிள் டிவிசிபிள் ஆகிற மாதிரி தான் நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம் கன்சோல் டாட். ஆர் நாட் டிவைசிபிள் டு அங்கே. ஓகே, அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, அதை நெகட்டிவாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து 3 டேபிளையும் டிவிசிபிளாக இருக்கும். பிகாஸ் ஜீரோ வந்துச்சுன்னா அந்த டேபிள் டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 2 வந்து ஈக்குவல் டு 0 0னா அந்த 2 டேபிளே டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். 3 ஈக்குவல் டு 0னா அந்த 3 டேபிள் டிவிசிபிள் ஆகும். பிகாஸ் ஏன்னா இந்த ரிமைண்டர் 0 கிடைச்சாலே டிவிசிபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக ஸோ இது எதுவுமே இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். பிகாஸ் லெஸ் 0வாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் என்ன வேணா இருக்கலாம். மேபி லெஸ்ஸனாக இருந்து 3 டேபிள் டிவிசிபிள் ஆகாமல் இது ஒரு நம்பராக இருக்கலாம். ஸோ அதனால இட் கேன் பி எனி நம்பர். சும்மா எனி நம்பர் வச்சுக்கலாம் சம்திங் இப்போதைக்கு. ஸோ -10 வந்து எனி நம்பர் பிகாஸ் 3 டேபிள் டிவிசிபிள் ஆகாது. அதுக்கு பதிலாக இப்போ 3 டேபிள் டிவிசிபிள் ஆகிற மாதிரி நம்ம ஒரு நம்பர் -9 போடுவோம். ஸோ -9 இஸ் நெகட்டிவ் அண்ட் டிவிசிபிள் பை 3 நம்பர். ஓகே, ஸோ அதனால் ஸோ அதே மாதிரி தான் கண்டிஷன் இந்த மாதிரி இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து நாட்டுன்னு இருக்குல்ல. ஸோ நாட் அப்படின்னா என்னன்னா இது வந்து நாட் சொன்னல. ஸோ நாட் என்ன பண்ணா ட்ரூவாக இருக்கிறது வந்து ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸாக இருக்கிறது வந்து ட்ரூவாக மாற்றும். ட்ரூ அப்படின்னா டர்ன்ஸ் டு ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் அப்படின்னா டர்ன்ஸ் ட்ரூ. ஸோ இதுதான் வந்து நாட் பண்ணுற விஷயமே. ஏன்னா சம் கேசஸ்ல நமக்கு வந்து ஃபால்ஸ் தான் வந்து வர்ற மாதிரி இருக்கும். இது ஒன்று ஃபால்ஸ்னா தான் கண்டிஷன் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஈக்குவல் இப்போ இது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ப்ராம்ப்ட் மாதிரி போடலாம், ஒரு ரிசல்ட்னு வச்சுக்கலாம். கன்ஃபார்ம் வச்சுட்டு ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட்னு வச்சுக்கலாம். ஏதோ டெலிட் பண்ண போகிறோம். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட். இப்போ என்ன சொல்லணும்னா இப்போ நான் கேன்சல் கொடுப்போம் இல்லையா, கேன்சல் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஃபால்ஸ் இருக்குமா. அப்போ ஃபால்ஸ் தான் நம்ம ஒரு அலர்ட் வந்து சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிசல்ட்டு ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு அலர்ட் தான் அப்படின்னு நம்ம எழுதுவோம். நார்மலாக எழுதுறோம் அப்படின்னா இப்போ வந்து நாட் டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரணும்னு வச்சுக்கோங்களேன். டெலிட் கொடுத்தா வந்து டெலிட் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ டெலிட் கொடுக்கலன்னா நாட் டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அலர்ட் வரும். அப்படின்றதுக்கு நம்ம நார்மலாக இப்படி எழுதும். ஸோ வந்து இதை நான் எடுத்துறேன். இப்போ வாண்ட் ஓகே கொடுத்தோன்னே ஓகே கொடுத்தோன்னே எதுவுமே நடக்கவே இல்லை. பட் ஆனால் வந்து எனக்கு கேன்சல் கொடுத்தோன்னே நாட் டெலிட்னு வருதா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு எது இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன டர்ன் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னா இப்படி போட்டுவிட்டு அப்படின்னா இன்கேஸ் வந்து ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாற்றும். ஸோ ட்ரூவாக மாற்றுதுன்னா என்ன, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்படி ட்ரூவாக போடுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே தான். இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன இந்த ஆக்சுவலி இந்த இடத்துலையுமே அதான் நடந்திருக்கும். ஆனால் எப்படி நடந்திருக்கும்னா ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுக்கும்போது அது வந்து இந்த ஹோல் கண்டென்ட்டையும் தூக்கிட்டு செக் பண்ணும். ஃபால்ஸாக செக் பண்ணிவிட்டு ஹோல் கண்டென்ட்டை தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ஓகே கரெக்டு தான் ட்ரூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஹோல் அந்த மாதிரிலாம் எழுத மாட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிட்டு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இன்கேஸ் வந்து ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அது ட்ரூவாக மாற்றிட்டு ட்ரூன்னு சொல்லி வச்சு. பிகாஸ் நம்மளோட கான்செப்ட் வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுனா இது வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நம்மளோட கண்டிஷன். அதனால இந்த ட்ரூ கொண்டு வரதுக்காக இந்த நாட்டு போடலாம். இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து நம்ம நாட் யூஸ் பண்ணி நம்ம அந்த கண்டிஷனை வந்து நான் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஏதோ ட்ரூ வருதுன்னா நம்ம இதை போடுவோம், இல்லை எல்ஸ்ன்னு போட்டுட்டு நம்ம ஃபால்ஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம சம்திங் ஏதோ எழுதுவோம் இல்லையா. ஆனால் இப்போ வந்து நம்ம ட்ரூன்னு இருக்க இடத்துல வந்து நம்ம எதுவுமே எழுதவே மாட்டோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்கே வந்து நாட் டெலிட்டட் போகிறேன். இப்போ வந்து ஓகே ட்ரூ கொடுத்தா டெலிட்னு வரும், ஃபால்ஸ் கொடுத்தா வந்து நாட் டெலிட் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா. ஏன்னா ரிசல்ட்ன்ற இடத்துல கண்டிப்பாக வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ட்ரூன்னு இருக்கும்போது இந்த இடத்துல தூக்கிட்டு ட்ரூ அப்படின்ற மாதிரி பிளேஸ் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி பிளேஸ் ஆகும். ஸோ ஃபால்ஸ்ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ்குள்ளே போயிடும். பட் ஆனால் நம்ம வந்து இந்த ட்ரூன்ற ஒரு கேஸே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது. இப்போ ட்ரூன்ற ஒரு கேஸ் வந்து இல்லவே இல்லை. இந்த ட்ரூன்றது இந்த டெலிட்டட் நான் காட்டே காண வெறும் நாட் டெலிட்டட் தான்னா அப்போ வந்து நம்ம மேனுவலாக தானே போயிட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒன்று. ஸோ வெறும் நாட் ஃபால்ஸ்க்கான கேஸ் மட்டும் தான் நான் எழுதவே போகிறேன். ட்ரூக்கான கேஸ் வந்து நான் எழுதவே மாட்டேன். அதுக்கு எல்ஸே கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதை விட வந்து இதெல்லாம் வந்து தனியாக. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆப்ரேட்டர்னா டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
நினைக்கிறேன். டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, இஃப் கண்டிஷனா அது எதுக்குன்னா டு ரெடியூஸ் த இஃப் கண்டிஷன். ஈக்குவல்ஸ் ரெடியூஸ் பண்ண தான் வந்துச்சு. இது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு லெட் ரிசல்ட்னு வச்சுக்கலாம். ரிசல்ட்ல வந்து சம்திங் ஏதோ நான் இன்னும் இதுக்குள்ள போடல, பட் இப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஏஜ் வந்து 18 இருந்துச்சுன்னா ரிசல்ட்டுக்குள்ள வந்து அடல்ட்னு போடுது. இப்போ ஏஜ் வந்து 18 இருந்துச்சுன்னா, மீன் ஏஜ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா ரிசல்ட்டுக்குள்ள வந்து என்ன ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அடல்ட்னு ஸ்டோர் பண்ணிக்கோ. இப்படி ஸ்டோர் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். எல்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சைல்டு அப்படின்னு வச்சுக்கோம். நாட் அடல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 லைன் நம்ம எழுதுறோம்ல, இதுக்கு பதிலாக சிங்கிள் லைன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டெர்னரி ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இன்கேஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூன்றதுல இங்கே சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கும், அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து ஃபால்ஸ்க்கான கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது எப்படி நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் இங்கே இந்த கண்டிஷன் இருக்கா, இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் இதை போடுறோம், ஏஜ் இதுதானே கண்டிஷன் போடுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஏஜை வந்து இதை எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷனாக இதை போட்டுக்கிறேன், கண்டிஷனாக போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன், ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த ஒரு ப்ராக்கெட் மாதிரி இது போட்டோம் வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இங்கே ஏன் ரெட் கலரில் காட்டுதுன்னா நம்ம இன்னும் சைடில் இருக்கிறத எழுதலை. ஸோ என்ன பண்ணணும்னா, இன்கேஸ் இது ட்ரூவாக இருந்துச்சு, இந்த இடத்துல என்ன போடுறோம், ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் ஸ்கூல் அடல்ட்டு போட்டுருமா. ஸோ இப்போ அதை நான் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அடல்ட்னு போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வெயிட் பண்ண ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணி போட்டுட்டேன். இப்படி போடணுமான்னு கேட்டால் ஆக்சுவலி இங்கே இருக்கிறத நான் இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி போடணுமான்னு கேட்டால் கிடையாது. எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இது ட்ரூவாக இருந்தால் இந்த இடத்துல சம்திங் ஒன்று போட்டுரும் இல்லையா, இது வந்து எந்த இடத்துல போய் சேவ் ஆகும் அப்படின்னா, இப்போ பேக் எண்டில் இது என்ன நடக்கணும், லெட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வருது, இந்த இடத்துல என்ன இருக்கோ அது வந்து இதுக்குள்ள இப்படி வந்து சேவ் ஆகிடும். லைக் இப்படி சேவ் ஆகிடும். ஐ மீன் இன்கேஸ் இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இப்படி அசைன் ஆகிடும். இன்கேஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிறது வந்து இங்கே அசைன் ஆகிடும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸே வந்து தப்பு தான். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அப்புறம் இன்னொரு ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அடல்ட்ன்றது தப்பு தான். நம்ம வந்து ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக இப்படி அடல்ட்னு இருந்தால் இது வந்து கரெக்டான ஒன்று தான். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒன்று. பட் ஆனால் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு திரும்பி இன்னொரு ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே வந்து என்ன சொன்னால் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஏதோ ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிறது வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அசைன் பண்ண அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து வெறும் அடல்ட். ஸோ இப்படி போட்டால் தான் இந்த அடல்ட் வந்து டேரெக்டாக இந்த ரிசல்ட்டுக்கு அசைன் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் வந்து இது ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த நாட் அடல்ட் வந்து இதுக்குள்ள அசைன் ஆகும். ஸோ அப்போது வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து கரெக்ட் நம்ம அவுட்புட் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து பேக் எண்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் இப்போ வந்து நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ரியாக்டில் வந்து நிறைய இடத்துல டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் இஃப்எல்ஸை விட டெர்னரி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லைக் அந்த மாதிரி இஃப்எல்ஸ் வந்து எனக்கு காமனாக இருக்கும். பட் ஆனால் இதில் கோடு வந்து கொஞ்சம் அதிகமாக வரனால டெர்னரி வந்து ஒரே கண்டிஷன்லேயே நம்ம போட்டுருவோம். ஓகே ஓகே, ரிசல்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ ஓகே, இந்த கோடே தேவையில்லை, இதில் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 2 லைனாக போடலாம். ஒன்று வந்து அந்த 2 லைனை வச்சு இப்போதைக்கு நம்ம வந்து இது ரன் பண்ணிட்டோம். ஆல்வேஸ் இதை டேரெக்டாக தூக்கி இதுக்குள்ளே போட்டாலும் ஒன்று தான், இந்த கன்சோல் லாகில் போட்டாலும் ஒன்று தான். ஸோ இப்போ நான் புரியணுன்றதுக்காக நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். அடல்ட்டுன்னு வந்துருச்சு பிகாஸ் ஏன்னா அது ஏஜ் 18. ஸோ 18ஓட கிரேட்டர் தான் ஈக்குவல் டு இருந்தால் அடல்ட், இல்லைனா வந்து நாட் அடல்ட். ஸோ இது வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஆல்வேஸ் இப்போ நான் டேரெக்டாக இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து கட் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே போட்டுட்டு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்படி போட்டாலுமே சேம் அடல்ட். இதோட இன்டென்ஷன் என்னன்னா, இங்கே ஒரு கண்டிஷன் இருந்தால் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆர்எல்ஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொல்லும்போது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தானே சொல்கிறேன். ஸோ அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து நம்ம வெறும் இதை அசைன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. இதை நம்ம வேற ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து இதை நம்ம இன்னும் சுற்றிக்கிட்டு எழுதலாம். எப்படி சுற்றிக்கிட்டு எழுதலாம் அப்படின்னா, இதை நான் இப்போ எடுத்துறேன். இதை நான் வந்து ரிசல்ட்டே எடுத்துறேன். இந்த கன்சோல் ஆகுதையுமே இதை வந்து கட் பண்ணிடுறேன்.
இதை கட் பண்ணிட்டு இந்த கன்சோல் லாக் வந்து இங்கே போடலாம். கன்சோல் லாக் இங்கே போட்டுட்டு ஸோ அப்போ இன்னுமே ஷார்ட் பண்ணி ஸோ இங்கே வந்து நம்ம எந்த ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால டேரெக்டாகவே அப்படியே எழுதுகிறோம். ஸோ ஏஜ் வந்து இன்கேஸ் 18 இருந்துச்சுன்னா இந்த கன்சோல் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ மீன் எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைனா இதே எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிடும். ஸோ அப்படின்னு வரும்போது இதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. ஓகே இந்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட்ல எழுதுவோம். ரியாக்ட்ல நம்ம ஷார்ட்டா ஒரு லைன்ல எழுதுற மாதிரி இருக்குதான் டெர்னரி ஆபரேட்டர்ஸ். ஆமா ஒரு லைன்ல எழுதுற மாதிரி. ஸோ இது நம்ம ரியாக்ட்ல எப்படி பண்ணோம்னா, இப்போ இதுல இருந்து ஒரு லைன் இருக்கா, ரியாக்ட்ல வந்து நிறைய செட் ஆஃப் ஒரு HTML சம்திங் ஒரு கோட் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம ஏதோ ஒரு டிசைன் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லைன் டிசைன் இருக்குன்னா அந்த டிசைனை வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போட்டிருப்போம், அதே மாதிரி இன்னொரு பர்டிகுலர் டிசைன் போட்டிருப்போம். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டுட்டு தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த ஒரு கோடு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த கோடு வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி இருக்கும். அது நான் அங்க வரும்போது சொல்றேன். ஸோ அப்போ வந்து இதுக்கு இந்த மெத்தட் வந்து சிம்பிளா இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இதுல நீங்க டெர்னரி வச்சு நீங்க நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் இன்னும் மற்றபடி அந்த இது கன்வர்ஷன்ஸ்ல இதுல இன்னொன்று பார்சென்ட்னு ஒன்று இருக்கும். நம்பர்னு ஒன்று, இன்னொன்று வந்து என்னன்னா ஓகே இப்போ நம்பர் இருக்கா, ஓகே is equal to 10 அப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து கன்சோல் டாட் லாக் போட்டு டைப் ஆஃப்ன்றது தான் வந்து டைப் செக் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இது இப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு டைப் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சா. இதுலேயே வந்து என்னன்னா இப்போ ஏ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்சென்ட் அப்படின்னு போட்டு ஏ போடுறேன். இப்படி போட்டோம்னா அது இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது இதான் நம்பர்னு ஒன்று போட்டோம் இல்லையா, அதோட இன்னொரு மெத்தட் தான் இன்டிஜர். சில இடத்துல வந்து பார்சென்ட்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக சில இடத்துல வந்து நீங்கள் ஏன்னா நம்பர்னு போட்டு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக நம்பரா மாத்துறதுக்கு பார்சென்ட் யூஸ் பண்ணுவோம். ஆமாம் எஸ். ஓகே. இது வந்து என்னன்னா ஆக்சுவலி ஃப்ளோட்டாக மாற்றணும். இது வந்து ஆக்சுவலி இன்டீஜர்ல இருந்து ஃப்ளோட்டாக மாற்றணும். ஒரு சில வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஸோ பாஸ் ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னு பார்த்துட்டோம் சார். ஸோ அது வந்து இன்னும் பாயிண்ட் ரிலேட்டடாக நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நான் இப்போ பார்த்து வரேன். பட் ஆனால் அது மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் பாஸ் இன்ட்டு சில இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம், சில இடத்துல நம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக அந்த கம்பேரிசன் நம்ம என்ன சொல்லலாம். சரி பாஸ் இது ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்துறது மட்டும்தான். நம்பரை ஸ்ட்ரிங்கா மாத்தாதல இந்த பாஸ்ன்ட்டு புரியல. ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்துறதுக்கா புரியல. இது ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரிங்கா இருக்கிற வேல்யூ நம்பரா மாத்துறது தானே பாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஆமா யா ஓகே. என்னோட டவுட் என்னன்னா இந்த பாஸ்ன்ட்டு ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கா நம்பரா மட்டும் தானே மாத்தும், நம்பரை ஸ்ட்ரிங்கா மாத்தாது இல்ல. ஓகே நீ நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தணும் இல்லையா. இப்போ வந்து 10 இருக்கிறது வந்து இப்போ ஸ்ட்ரிங்கா மாத்தணுமா. யா ஸ்ட்ரிங்கா மாத்தணும். ஓகே இதை ஒன்று வச்சுக்கிறேன் சும்மா. இது வந்து என்ன நார்மலா இப்போ வந்து ஏபிசிடி இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நான் சரி நார்மலாக இந்த ஒரு மெத்தட் இருக்கு ஐ திங்க் ஸோ. அது வந்து கேபிட்டல் ரேஸா, இது கேபிட்டல் ரேஸ். ஓகே ஸோ இதோட ஓகே இது எப்படி வச்சுக்கோங்க சும்மா. இதோட டைப் ஆஃப் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்கும்.
இது வந்து ஆக்சுவலி ஒரு மெத்தடு. பட் ஆனால் இதில் ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு நம்ம நிறைய மெத்தட் இருக்கு. பிகாஸ் முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சிருக்கு, முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு நம்பர் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கால் ஆட் பண்ணாலே அது ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஸோ அது வந்து ஒரு மெத்தட் இருக்கு. யா இப்போ ஸோ இது ஒன்று போட்டோம்னா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி ஓகே இது ஒன்று அவுட் காஸ்டிங். ஸோ இது வந்து இதுக்கானது. இந்த ஏ வந்து இங்கே இருக்கு ஃப்ளோட். அந்த ஃப்ளோட்டுன்றது ஆக்சுவலி இன்ட்டாக தான் இப்போ கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதை நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலி இன்ட்டும் ஃப்ளோட்டும் சேம் தான். ஸோ அதனால் அது நம்பர்னு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கேன்ல. இப்போ இன்கேஸ் நான் இப்போ ஏதோ ஒரு நம்பர் வந்து ஈக்குவல் டு இப்போ 10.510 இந்த மாதிரி போட்டாலுமே அது வந்து ஃப்ளோட்டுன்னு டைப் சொல்லாது, நம்பர் தான் சொல்லும். பட் ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது ஆக்சுவலி ஃப்ளோட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அது நான் காட்டுறேன், அது நான் பார்க்குறேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக கன்வர்ஷன்ஸ் இந்த நம்பர் கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா நிறைய இதில் வந்து சில டைம் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டிஃபால்ட்டாக அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ அதனால இது நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கனால பார்சென்ட் நம்பர் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக ரேராக கன்வெர்ட் பண்ணுவோம், ரேராக தான் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வாட்